ஆண்டுடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து ஒவ்வொருத்தராக ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். 3 வசனம் ஒருத்தவங்க, 4 வசனம் ஒருத்தவங்க, 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையோடு தேவ பக்தி நீங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். எல்லாருமே சேர்ந்து 3 வசனத்தையும் 8 வசனத்தையும் வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் ஜீவனுக்கும் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியான உதவியோடு இப்படி பாதபடிக்கு வருகிறோம். உம்மை அறிகிற அறிவை ஆண்டவரே நாங்கள் உடைவுளாக இருக்கிற பொழுது கிருபை பெருகும், சமாதானம் பெருகும் என்று சொல்லி நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த 3வது நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த கிருபை பெருகத்தக்கதாக இன்னும் எங்களை அழைத்தவரை அறிகிற அறிவிலே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கிருபையில் பெருக பரிசுத்தாவே நாங்கள் வழிநடத்தும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற முடிய பிள்ளைகளையும் வசனத்தை சொல்லுகிற முடிய அறிவும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் புறப்படுகிற பொழுது வீணும் புரதமாய் போவடிக்கு ஒவ்வொன்றும் 100% பலன் தரத்தக்கதாக கிரியை செய்யும். மந்தாரங்களை எடுத்து போடும். கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமூகத்தில் 2 வசனத்தை நம்ம மையமாய் வைத்து தியானித்து வருகிற பொழுது 3வது வசனத்திலும் கூட 8வது வசனத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை அறிகிற அறிவை குறித்து நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர்களை அறிகிற அறிவு, தேவனையும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். இந்த கிருபை என்பது நாம் தியானித்து வருகிறபடி தாழ்மையுள்ளவர்களுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் தேவனாய் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவிலே வளர்கிற பொழுது கிருபையை தருகிறவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த 3வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும், அதாவது இந்த அதிகாரத்தில் இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் தியானத்துக்காண்டி 3 முதல் 8 வரை நம்ம என்ன சொன்னால் தியானத்தின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம். அதில் 3வது வசனத்திலும் 8வது வசனம் 2 வசனத்திலுமே அழைத்தவரை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இந்த அறிகிற அறிவை குறித்து நாம் தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய தெய்வம் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை குறித்து வேதமே சொல்லுது படிப்பு அறிவு இல்லாதவர்னு சொல்லி. ஆனால் அவர் எழுதுகிற நிருபத்தில் பாருங்கள், ஒவ்வொரு சொல்லும் அப்படி ரொம்ப கருகளாக இருக்கு. கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு நேரத்தை செலவிட்டு தேவ சமூகத்தில் அதிகமாய் நாம் அமர்ந்திருந்தால் தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்படியும் அநேக மறைபொருளை அவர் ஒரு படிப்பு அறிவு இல்லாதவர், கடல் தொழில் செய்தவர். ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய நிருபத்தை அநேகர் படித்து ஃபிலாசபி பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்குகிறாங்க. அவர் படிக்காதவர்,
அவர் சொல்லி எழுத நிரூபிக்கிறாங்க. ஆனால் அவர் எழுத நிருபம் தான். அவருடைய நிருபத்தை வச்சு அநேகர் என்ன சொன்னால் டாக்டரேட் பண்ணுறாங்க, பாண்டித்துவம் டாக்டர் பட்டம் வாங்குகிறாங்க. அப்பேற்பட்ட நிருபத்தை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த நாள் அப்படி கருளான ஒரு வார்த்தையை இந்த 3 வசனத்தில் பார்க்குற பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. இவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த தேவநாயகர் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறாராம்? மகிமையினாலும் காரணத்தினாலும் அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை என்ற வார்த்தையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து பாருங்கள். மகிமை அப்படின்ற வார்த்தைக்கு வேற ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சொல்லுவீங்க? மகிமை அதாவது நீங்கள் மகிமையை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோரின்னு போட்டிருக்கோம். இந்த க்ளோரியை நீங்கள் திரும்ப அதில் இருக்க அர்த்தங்களாக தமிழ் படுத்துனீங்கன்னா புகழ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போது இந்த ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அநேக வார்த்தைகள் உண்டு. அதாவது இந்த மகிமைன்ற வார்த்தைக்கு நீங்கள் வேதத்தில் க்ளோரின்ற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், கமெண்ட், ரெப்யூட், ரீநவ், இன்னும் அநேக வார்த்தைகள் அந்த கிரெடிட்ன்ற வார்த்தையெல்லாம் இந்த க்ளோரின்ற சொல்லுக்கு அர்த்தங்கள் போட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு அர்த்தங்களையும் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்கள். இந்த வார்த்தை சொல்லுது புகழ், பாராட்டு, அப்புறம் நற்பெயர், கீர்த்தி, இப்படிப்பட்ட அர்த்தங்களுடையது. அப்போ நம்மளை அழைத்த தேவன் மகிமையினால் அழைத்திருக்கிறான்ற ஒரு வார்த்தை நம்ம வாசிச்சிட்டோம்னா நமக்கு டக்குன்னு ஒன்றும் ஒரு பெருசாக தெரியாது. தம்முடைய கீர்த்தியால், தம்முடைய நற்பெயரால், தம்முடைய புகழ்ச்சியால் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி இப்போ நம்மளை அங்கே கொண்டு போய் நிறுத்துங்க. நம்மளை அழைத்தவர். அல்லேலூயா. இவரை அறிகிற அறிவில தான் வசனம் சொல்லுது. இந்த 3 வசனத்தில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறினதும் அன்று தந்திருக்குது. இது இல்லாமல் இன்னமும் உண்டு. அல்லேலூயா. அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருள் இருக்கிறது. தந்தறினதும் அன்று இன்னமும் உண்டு. அப்போ அந்த கருகலான வார்த்தையில் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு நம்ம தியானிக்கிற பொழுது இப்போ முதல்ல ஒவ்வொரு வார்த்தையிலாம் நம்ம தியானிச்சுட்டு வரப்போகிறோம். முதல்ல காரணத்தினாலும் மகிமையினாலும் அழைத்திருக்கு. இந்த புகழ்ச்சிக்குரிய தெய்வம் இப்போது நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக நார்மல் பாருங்கள், நல்லா பாருங்கள். ஒரு பணம் பணத்தோடு சேரும், புகழ் புகழோடு தான் சேரும். அப்படி தானே? அதான் மேட்ச், அப்படி தான் சேரும். ஆனால் இந்த புகழ்ச்சிக்குரிய தெய்வம், இந்த மகிமைக்குரிய தெய்வம், இந்த போற்றுதலுக்கு உரிய தெய்வம், எப்போதுமே நற்பெயரை உடைய தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை, நம்முடைய அழைப்பை பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 27 பின்னாடி 28 29 வாசிக்க போகிறோம். 26 27 வாசித்து பாருங்களேன். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கவனிங்க, 1வது கூட்டம் நம்மகிட்ட யார் கிடையாது? ஞானிகள் கிடையாது, வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் அநேகர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 26ஆம் வசனத்தை இப்போ கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டுடைய ஆவினால் ஏவப்பட்டு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார், அல்லது 2 வசனம் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த வசனம் பவுல் சொல்லும்போது ஆண்டுடைய அழைப்பை சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த புகழ்ச்சிக்குரிய தெய்வம் பெரிய பெரிய ஆட்களை போய் தேடி போய் அவங்கள கூப்பிட்டு வரல. ஆனால் யாரைத்தான் அழைச்சிருக்கிறாராம்? பலவீனர்களை, அப்புறம் பைத்தியமானவைகளை, இன்னும் இல்லாதவைகளை, இழிவானவைகளை தேவன்
தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் எதுக்காவது ஒன்று குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்மளை கர்த்தர் அவருடைய ஜாப்பில் வைக்கலை. எதுக்குமே உனக்கு தகுதி கிடையாது. ஆனால் நீதிமொழியில் அவங்க ஊழியக்காரன் சொன்ன மாதிரி பிள்ளை என்ற ஒரு அந்தஸ்து. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுனால நீதிமான் என்ற அந்தஸ்து. அவருடைய பாதையில் பரிசுத்தமாய் வாழ நம்ம நினைக்கிறதுனால பரிசுத்தவான்கள் வரிசையில் நிற்கும்படியான ஒரு அந்தஸ்து. அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லப்பட்ட நீதிமான்களோ பிள்ளைகள் அல்லது பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இதுக்கு எந்த இதுக்கும் நம்ம தகுதியுடைய பாத்திரமே கிடையாது. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த 3 கூட்டம் இருக்குதா? என்னென்ன கூட்டம்? 26 வசனத்தில் ஞானிகள் கிடையாது, வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. இதை எரேமியா சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களில் ஞானி தன் ஞானத்தை குறித்து பாராட்ட வேண்டாம், பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 1 கொரிந்தியர் 1:26 எரேமியா 9:23 ஒரே மேட்டர் தான். கவனிக்கிறீங்களா? மேட்சா இருக்கா அன்மேட்சா இருக்கா? கவனிச்சு பாருங்க. ஞானிகளை குறித்து சொல்லப்பட்டது, வல்லவர்களை குறித்து அங்கே பராக்கிரமம் சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில், பிரபுக்கள் சொல்லப்பட்டது, அங்கே ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டிருக்குது. 3மே ஒன்று தான். அங்கே இருக்கிற 3 இங்கே இருக்கிற 3 ஒன்று தான். கர்த்தர் என்னை தம்முடைய காரணியத்தினால் தம்முடைய மகிமையினால் அழைத்திருக்கிறார். புகழ்ச்சிக்குரிய தெய்வம், போற்றுதலுக்கு உரிய தெய்வம். இப்போ இந்த பூமியில் புகழ் பெற்றவங்களை என்கிட்ட வான்ஸ்லி கூப்பிடலை. யாரை கூப்பிட்டுருக்காருங்கன்னா ஞானம் இல்லாதவங்க, இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்பட்டவங்க, பலவீனர்கள், ஒன்றுமில்லாதவர்கள் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியவான்கள், எத்தனை பெரிய சாக்கியம் பெற்றவர்கள் நாம. அல்லேலூயா. இப்போ நாம் என்ன சொன்னால் அவரை அறிகிற அறிவில் வளருகிற பொழுது நம்முடைய வாழ்வில் கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைக்கிற அழைப்பை நாம் என்ன சொன்னால் அழைத்தவரை தெரிந்து கொள்ளணும், அழைத்தவரை அறிந்து கொள்ளணுமா, அழைத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். இப்போ எரேமியாவை கண்டினியூ பண்ண போகிறோம். 23 வாஸ்தம். இப்போது பெருமை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டன்னு சொன்னவ இப்போ எதை குறித்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 9:24 எரேமியா சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுகிறவன், நல்லா கவனிச்சுக்கலுங்க, பூமியிலே கிருபை நியாயம் நீதி உடையவர் இந்த தேவனை என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தன்னைத்தானே இந்த எரேமியா மூலம் வெளிப்படுத்தி பேசுகிறார். கிருபை நீதி நியாயம் செய்கிறவர் என்பதை அறிந்து அப்புறம் உணர்ந்து இருக்கிறதை குறித்து. ஏதாவது ஒன்று நீங்கள் பெருமையாக பேசுனீங்கன்னா எனக்கு இயேசுவை தெரியுங்க, இந்த பெருமை தான் உங்கள்கிட்ட இருக்கணும். என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் இங்கிலீஷில் லிட்ரேச்சர் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் ஹிந்தியில் பண்ணியிருக்கலாம், அல்லது எதுலையோ நீங்கள் டாக்டரேட் பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த பட்டமும் புகழும் உங்களை அழைக்கலை. நீங்கள் கர்த்தராய் தெய்வத்தை நீதி நியாயம் செய்கிற கர்த்தரை அறிந்திருக்கிறதே உங்களுக்கு மேன்மை. அந்த வேதம் அப்படித்தான் சொல்லுது. என்னை அறிந்திருக்கிறதை குறித்து அறிந்து உணர்ந்து வர இருக்கணுமா? அறிகிற அறிவு, உணர்கிற உணர்வு, இது இருந்தால் தான் நீங்கள் மேன்மை பாராட்டணும். ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கடந்த நாட்டில் தியானிச்சிருக்கிறோம் அந்த வார்த்தையை. அப்படி தியானிக்கும் போது இந்த 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல்
நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மை. இந்த மாதத்தில் துவக்கத்தில் நம்ம தியானிச்சோம் அந்த வார்த்தை. இதில் இந்த 17 வசனத்தில் துவக்கத்தை 2 காரியத்தை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. முதல் காரியம், ஐஸ்வர்யத்தினால இருமாப்பா இருக்கக்கூடாது. அப்புறம் அது நிலையற்ற ஐஸ்வர்யம், இதில் என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. பராக்கிரமம் என்ன செய்கிறான், தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டி நான் பலத்தினால என்ன செய்வேன், சாதிச்சிருவேன்றான். நீங்கள் அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சில காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கும். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் இந்த இந்தியாவில் வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக தொடங்குது. அது வரைக்கும் முன்னாடி கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது சமணமும் பௌத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. சமணம் பௌத்தம் இருந்துச்சு. அதுக்கடுத்து கிபி 4-5க்கு மேலே தான் சைவம் தொடங்குது. 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவம் தான் இந்தியாவில் இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். அநேகர் என்ன சொன்னால் நாங்கள் தான் முந்தினவர்கள், நாங்கள் தான் முன்னோர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க மத கோட்பாட்டின் அடிப்பில். இல்லவே இல்லை. 1 நூற்றாண்டு கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. நல்லா கவனிச்சு பாருங்கள். சில தெய்வங்களை சொல்லுவாங்க, கல்விக்கு ஒரு தெய்வம், செல்வத்துக்கு ஒரு தெய்வம், அப்புறம் வீரத்துக்கு ஒரு தெய்வம். இந்த 3 எங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிமுல எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யம், ஞானம், பராக்கிரமம். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது நீங்கள் இந்தியாவில் அநேகர் என்ன சொன்னால் முழுக்க வேதத்தில், பரிசுத்த வேதத்திலிருந்து தான் அநேகர் என்ன சொன்னாங்க ஃபாலோ பண்ணி இதில் இருக்கிற அநேக கருத்துக்களை தங்களது ஆக்கி கொள்கிறார்கள். தங்களது உடையதாக்கி கொண்டு அவர்கள் தங்களை போற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து விளங்கிக்கணும். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது பராக்கிரமனோ அல்லது ஐஸ்வர்யவானோ அல்லது ஞானியோ அவன் தன்னை குறித்து மேலும் பாராட்டிகிட்டே இருக்கக்கூடாது. இவன் எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும் எதையும் உன்னை சாதிக்க கர்த்தரைத்தான் நம்பணும். இதுதான் 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுது. கர்த்தரைத்தான் நம்பணும் எந்த ஒரு காரியத்துக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 அவன்கிட்ட இருந்தாலும் கூட இந்த 3 அவனை நித்தியத்துக்குள்ளேயும் சேர்க்காது, இந்த பூமியிலும் அவனை காப்பாற்றாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நீதிமொழி 11:4 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் பணத்தை வச்சு சாதிச்சு நினைப்பீங்க, உங்கள் செல்வத்தை வச்சு சாதிச்சு நினைப்பீங்க. இல்லை, ஒரு நாள் வரும், கோபாக்கினை நாள் ஒன்று வரும், ஆக்கினை நாள் ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் இந்த பூமியில் அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டது போல், அரசாங்க அலுவலர் கைக்குள்ளே போட்டது போல் ஆண்டவரை கைக்குள்ளே போடவே முடியாது. உங்கள் பணத்தை வச்சு இயேசுவை உங்கள் கைக்குள்ளே போடவே முடியாது. அதனால தான் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்துக்கு மேன்மை பாராட்டான். நீதியும் நியாயமும் செய்கிற, கிருபையும் செய்கிற கர்த்தரை அறிந்திருக்கிறத குறித்து மேனவன். இந்த அறிகிற அறிவு தான் நமக்கு திவ்ய வளமினால் எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த திரும்பவும் அந்த எரேமியாவை கண்ணி பண்ணுற போது 25-26 வாசிக்கும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்ல வந்த காரியம், இந்த 3 உடையவர்கள் ஒரு நாட்கள் வரும், அதில் அவர் அறிந்திருக்கிற அறிவு இல்லாத பட்சத்தில் உலகத்தார போலவும் இந்த யூதர்கள் அல்லது இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள்.
அறிந்தவர்கள் இந்த இடத்துல விருத்த சேதனம் உள்ளவர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அறியாதவர்கள் உலகத்தார் அல்லது அடைய தேசம் போட்டிருக்கு. ஏதோ அம்மோன் மோவாப் கடைசி எல்லையில் வனாந்திர குடிகள்னு சொல்லி ஒரு வரிசையாக ஒரு கூட்டத்தை போட்டிருக்கு. இப்படி சொல்லிவிட்டு ஆணுடைய வார்த்தையில் பாருங்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் 26 வசனத்தில் அவனுடைய வசனம் சொல்லுது, தண்டிப்பேன். ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த தண்டனை யாருக்கு வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சகலருக்கு வருது. இதில் தப்பிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை அறிந்து கொண்டால் தான் தப்பிக்க முடியும். அவரை அறிந்து கொள்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது தண்டனைக்கு தப்பித்து கொள்ளலாம். வர நாட்டிலையும் தேவசமத்தில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ வசனத்தில் பாருங்கள், அவனுடைய சமூகத்தில் கடைசி எல்லையில் வனாந்திர குடியிலான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அப்போ விருத்த சேதனம் இல்லாட்டா நான் கண்டிப்பாக தண்டிப்பேன். அப்போ விருத்த சேதனம் எங்கே தான் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட்டில் தான் விருத்த சேதனம் இருக்குமா. இந்த உள்ளத்தில், இந்த இருதயத்தில் தான் நுனித்தோல் மாம்சம் வெட்டப்பட்டிருக்கணும். அதாவது தேவையில்லாத பகுதியை வெட்டி எறிகிறதுக்கு பேர் தான் விருத்த சேதனம் பைபிளில் இருக்குது. அதை இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் எதை களைந்து போடணுமோ அதை களைஞ்சு போட்டோம்னா கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் வாழ முடியும். அநேகர் நம்ம அதை விடாமல் வச்சுருக்கனால தான், அந்த பழசு ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் புதுப்பிக்கப்படாமல் அல்லது வானத்துக்குரிய பூமிக்கு ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சரி, இப்போ தொடர்ந்து நம்ம 2 பேதருக்கு வரப்போகிறோம். அந்த 2 பேதரில் நம்ம வாசித்த 3 வசனத்தில் அழைப்பை குறித்து நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும், இப்போ ஆணுடைய வேதம் சொல்லுது, ஜீவனுக்கு தேவபக்திக்குரிய வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. இது தொடர்ந்து சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசிக்கணும், தந்தருளும் அன்றி. அப்போது இந்த வசனம் சொல்ல பாருங்கள், திவ்ய வல்லமை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிவைன் பவர்னு போட்டிருக்கும். அதாவது தெய்வீக வல்லமை. இந்த தெய்வீக வல்லமை தான் நமக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் தந்தருளுகிறது. அவர் அறிகிற அறிவில் இருக்கிற பொழுது ஜீவனுக்கும் தேவபக்திக்குரிய எல்லாவற்றையும் இந்த திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கிறது. இதற்கு நம்ம செய்ய வேண்டியதை தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிற பொழுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குலாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் இதில் தொடர்ந்தேர்ச்சியாக அநேக காரியங்கள் சொல்லப்படுது. இதில் ஒரு சில காரியங்கள் தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கிற காரியங்களை நம்ம என்ன சொன்னால் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை பாருங்கள். இந்த வசனத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம். ஆணுடைய சமூகத்தில் அருமையான தேவ பிள்ளைகள் இந்த ஒவ்வொன்றையும் நம் வாழ்க்கையில் உடையவர்களாக காணப்படணும். ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஆணுடைய சமூகத்தில் இதை வார்த்தை சொல்லுது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஜாக்கிரதையோட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாதான், விசுவாசத்தோட தைரியம் உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். அருமையான தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த மூவற்ற இருந்த காரியங்களை பாருங்கள். அவங்க நிற்கிற இடம் ஒரு பெரிய பப்ளிக் மேடை. அந்த மேடைக்கு முன்னாடி தேசத்தில் இருக்கிற அனைத்து உத்தியோகஸ்தர்கள் நிற்கிறாங்க. அனைத்து கண்களும்
இப்போ யாரைத்தான் பார்த்துக்கிட்டு சொன்னீங்கன்னா, எல்லாரும் தலையை தாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கிற பொழுது எந்திரிக்கும் போது அனைத்து அதிகாரிகள் ஊழியக்காரர்கள் எல்லா கண்ணும் நிமிர்ந்த வாக்கில் நிற்கிற இந்த 3 தலையில் மட்டும் பார்க்குது. நல்லா கவனிங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம், இவங்களுக்கு இருக்கிற பலத்த தைரியத்தை கண்டுபிடிக்கணும். ஆனால் இவங்க பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. ராஜாட்டத்தை பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறாங்க. இந்த ஜாக்கிரதை பேசும்போதும் இவங்க வார்த்தையை கவனித்து பாருங்கள், அவ்வளவு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையில் வெளிப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் பக்தியை குறித்து ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க, விசுவாசத்தை குறித்து தைரியம் பேசுகிறாங்க. ஆனால் வார்த்தை ஜாக்கிரதை உள்ளதாக இருக்கும், ரொம்ப கவனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அவங்க காரியத்தை குறித்து ரொம்ப அற்பமாகவோ அல்லது மட்டமாகவோ பேசினாம இவங்க காரியத்தில் சரியாக இருக்கிறாங்க. இதை 3 தான் இந்த பேதர் சொல்கிறாரு. இச்சையடக்கம் 5ஆம் வசனத்தில் ஜாக்கிரதை, விசுவாசம், தைரியம். இப்போது எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்தை பார்க்க போகிறோம். 16, 17, 18 வசனத்தை வாசிங்க. ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எத்தனை தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற நேபுகாத்நேச்சார் அவன்கிட்ட எவ்வளவு தைரியமாக பேசுகிறாங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இவங்க எப்படிப்பட்டவர் அறிந்திருக்கிறாங்க? தப்புவிக்கிறவர் என்பதை இந்த 3 அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாய் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். முதல் கருத்து, இவர் எங்களை விடுவிப்பார், உன் கைக்கும் அக்கினிக்கும் காப்பாற்றுவார். முதல் கருத்து. 2வது, விசுவாசத்தில் உச்சக்கட்ட விசுவாசத்தில் அவங்க பேசுகிறாங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் ராஜாவுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே பணித்து தொழுது கொள்ளல் என்ற மாத்திரத்தில் கோபம். இப்போ கூப்பிட்டு கேள்வி கேட்டால் இவங்க பதில் எப்படிப்பட்ட பதிலாக இருக்குது? விசுவாச பதில். ஆனால் அவங்களுக்கு அது விசுவாசம்னு சொல்லி தெரியாது. தேவ சுந்தர காத்துக்கு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு விதமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளில் தேவ சுந்தர தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும்போது நாம் யார்கிட்டனாலும் விசுவாசத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கணும். விசுவாசத்தை விட்டு கொடுத்தோம் நாம் பரலோகத்தை எட்டி பிடிக்கிறது கஷ்டம், பரலோகத்தில் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. சோதனைகள் வருகிற பொழுதும் போராட்டங்கள் வருகிற பொழுதும் எந்த காரணத்துக்கணும் விசுவாசத்தில் நினச்சி நிற்கணும், விட்டுறவே கூடாது. ஆண்டவராய் தெய்வம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் விசுவாசத்தில் ஜாக்கிரதையில் தைரியமாக இருந்ததுனால தான் இவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். எவன் என் கைக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் யாருன்னு சொன்னானோ அவன் வாயிலேயும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்படி தேவனை அவருக்கு மாத்திரம் சோத்திரம் சொல்லணும், அவரை மாத்திரம் பணிந்து கொள்ளணும்னு சொல்லி அவன் வாயும் அவன்கிட்ட சொல்லிச்சு. அவன் வாய் ஜனங்களுக்கு சொல்லிச்சு. கர்த்தர் அப்படி மாற்றி விட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தேவனாய் கர்த்தரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா காப்பாற்றப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். கிருபையும் சமாதானம் அவர்களுக்கு பெருகு. என்னென்ன கிருபை பெருகுச்சுன்னு சொல்லி நம்ம வேதவசனத்தை வாசிக்கிறவங்க பாருங்க. அவனுடைய சமூகத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே
காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச் சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினியை பெலன் செய்யாமலும், அவருடைய தலைமையில் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் கடைசி வரி என்ன வாசிக்கிறோம்? இப்போதும் எக்காலம் நாகசுரம் 15ஆம் வசனத்தில் கடைசி 2 வரி வாசிங்க. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? 26ஆம் வசனத்தில் அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய 3 பேர் சொல்கிறான். தப்புவிக்க போகிற தேவனுக்கு இப்போது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க எங்கள் தேவன் உன்னதமான தேவன் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவன் வந்து உன்னதமான தேவன் மகிமைப்படுத்துகிறான். உன்னதமான தேவனுடைய தாசர்களே, அல்லேலூயா, தேவசோன் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இவங்க விசுவாசம், இவங்க ஜாக்கிரதை, இவங்க தைரியம் ராஜாவை ராஜாவை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துச்சு. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. ஆமென். இப்போ தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்க பாருங்க. இப்போ இந்த வசனத்தில் 28ஆம் வசனத்தில் அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்கானும் துண்டித்து போடப்படுவான். அல்லேலூயா. ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யாருன்னு கேட்ட வாய் இப்போது இந்த இவர்களுடைய தேவனை தூசிக்கிற எவனும் துண்டித்து போடப்படுவான். சட்டம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அல்லேலூயா. காரணம் இவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம். இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த தைரியம், நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அநேகரை தூண்டி விடணும், அநேகரை தட்டி எழுப்பணும். ஆண்டவருடைய சொல்ல கேட்போம். ஆண்டவரே, வருஷங்களாக நாங்கள் ஜெபிச்சிட்டு வரோம், இன்னும் எங்கள் குடும்பத்தில், இன்னும் எங்கள் சொந்த பந்தங்களில், இன்னும் எங்கள் வீட்டுக்குள்ளே அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம் ஆண்டவர் எனக்குள்ள அது வெளிப்படணும். அந்த விசுவாசத்தின் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நேபுகாத்நேச்சாரவே உம்மை அறிகிற அறிவில் கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் அறியாதவர்கள் நேபுகாத்நேச்சாரை போல உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்முடைய விசுவாசத்தினால் அவர்கள் ரட்சித்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் தேவனாய் கர்த்தர் இந்த நாட்டில் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து சில காரியங்களை பற்றி தியானிக்க போகிறோம். இது தானியலுடைய காரியங்களும் இதே போல் வரும். அதாவது தானியல் 6ஆம் அதிகாரத்தில் தானியல் நிமித்தமாக தரியு ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏற்கனவே தரியு ராஜா தானியல் நிமித்தமாக தேவனை அறிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் கூட இன்னும் அதிகமாக அறியவும் அந்த தேவனை தொழுது கொள்ளவும் இந்த தானியல் நிமித்தமாக இந்த தரியுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் காணப்படும். இதனால இந்த தானியலுக்கு கிருபை பெருச்சு. தேவ சமூகத்தில் இந்த தானியலுடைய காரியங்களை பாருங்கள். நம்ம வாசித்த 2 பேதுரு 6ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. ஞானத்தோட இச்சை இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து பாருங்கள். இது தானியலுக்குள்ளே இருந்த ஒரு விசேஷித்த குணங்கள். தானியலில் என்னென்ன இருந்துச்சு? ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி.
எல்லா சுபாவமும் எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தர் இந்த ஸ்பெஷல் அதிகமாக காணப்படுகிற சுபாவத்தை பாருங்கள். இந்த தானியல்கிட்ட ஞானம் இருந்துச்சு. இவனை தேர்ந்தெடுக்கும் போதே எப்படிப்பட்டன்னு சொல்லி தேர்ந்தெடுத்தானா, ஞானவான்களை தேர்ந்தெடுத்தாங்க. வாலிப பிள்ளைங்க ஞானத்தில் சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போது இந்த தானியலுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இச்சை அடக்கம் இருந்துச்சு. என்ன அது ஒரு இச்சை அடக்கம்? சாப்பாட்டு காரியத்தில் தானியல் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பார். ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் கூட தேவன் நமக்கு எதை சாப்பிட சொல்கிறாரோ அதைத்தான் சாப்பிடணும். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு இடத்துல விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு கூட கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்தா அதை நல்ல ருசியாக இருந்துச்சு நினைச்சிடக்கூடாது, சாப்பிட்ற கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தில் தானியல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். ஏன்னா தானியலையும் சேர்த்து வாலிபரில் செலக்ட் பண்ணும்போது தானியலுக்குள்ள மாத்திரம் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி கொண்டான். இந்த தீர்மானத்துக்கு பெர்மிஷன் கேட்குறான். ஆண்டர் அந்த பெர்மிஷனுக்கு ஓகே சொல்கிற அளவுக்கு என்ன சொன்னால் ஆண்டர் அங்கே இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, ஊருக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து ஊரை விட்டு அல்லது நாட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போகும்போது ரொம்ப வித்தியாசமாயிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடையிலும் சரி, அவங்க உணவுலையும் சரி, அல்லது அவங்களுடைய பழக்க வழக்கத்திலும் சரி, எல்லாத்துலேயும் என்ன சொன்னால் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த தானியல் அப்படிப்பட்டவன் கிடையாது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் சொந்த தேசத்தில் யூதேயாவில் வாழ்ந்த போதும் எப்படி இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தானோ, இப்போ பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்தாலும் அங்கேயும் இச்சை அடக்கம் உள்ளவனாக தான் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அநேகர் சொல்கிறாங்க, ஏரோப்ளானில் ஏறின மாத்திரத்தில் அங்கே மதுபானமெல்லாம் கொடுப்பாங்களாம். சில பரிசுத்தவான்கள், பக்தி உள்ளவர்கள், ஊழியக்காரர்கள் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா, யார் இதை கவனிக்கிறா, குடிச்சு தான் பார்ப்போமே என்ன சொன்னால், அனுபவிச்சு தான் பார்ப்போம்னு சொல்லி என்ன சொன்னால் அதை டேஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்துருக்குறது குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த உன்னதமான தேவன் சொல்லி யாருக்கு தெரியுது? நேபுகாத் நேச்சாருக்கு தெரியுது. இந்த உன்னதமான தேவன் இந்த பூமியில் மனுஷர் பார்க்குறது போல் வீட்டில் இருந்தால் மட்டும் பார்க்குறவர், அல்லது ஊருக்குள்ளே நடந்து போனால் மட்டும் பார்க்குறவர் கிடையாது. நாம் 139 வருஷங்கள் வாசிக்கிறோம். பூமியின் கிடையாத இடத்துக்கு போனாலும் அங்கேயும் அவருடைய கை நம்ம எட்டி பிடிக்கும். நான் வானத்துக்கு பறந்து போய் நான் அங்கே ஒரு கூட்டை கட்டினாலும் அங்கேயும் அவருடைய கரை எட்டி பிடிக்கும். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இந்த ஃப்ளைட்டில் ஏறினா மட்டும் யார் பார்க்கல, அப்போ உன்னதமான பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அந்த அறிவு ஏன் இல்லாமல் போகுது? எப்போவுமே தேவனுக்கு பயப்படுற அறிவு நம்ம இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் தானியல்கிட்ட இருந்துச்சு. அந்நிய தேசம் தானே, எந்த பெற்றோர் இருக்கிறாங்க, எந்த சகோதர சகோதரர் இருக்கிறாங்க, அல்லது எந்த ஆசாரியன், எந்த லேவியன் இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தர் கிடையாது. தப்பு செய்யலாம், ஆனால் அவன் இச்சை அடக்கத்தில் பழகணுமே. இப்போயும் அந்த இச்சை அடக்கத்தில் இருக்கிறான். அல்லேலூயா. இச்சை அடக்கம் தேவ பிள்ளைகளுக்கு அதிகமாக தேவை. அவனுடைய சமூகத்தில் இதனால தான் அநேக பாவங்கள் பெருகிருக்கு. சாப்பாட்டில் இச்சை அடக்கம்லாட்டா அவங்க சரீரத்துலேயும் இச்சை அடக்கம்லாம் போயிடும். ஏன்னா சாப்பிடக்கூடாததை சாப்பிடுற பொழுது இந்த சரீரம் தேவையில்லாத சுபாவங்களை கொண்டு போகும். அதனால் இச்சை அடக்கமில்லாதவர்களாக பாவத்தை பெருக பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வசனம் சொல்லுது, ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தை சொல்லலைன்னு மாத்திரத்தில் சகல ஜோசியர், குறிகாரர், கல்தையர் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கொன்று போடுங்கன்னு சொல்லி சட்டம் வருது. ஆனால் அந்த சட்டம் வந்த மாத்திரத்தில் இந்த தானியலுக்கு இந்த சட்டம் லேட்டாக தான் தெரியுது. பாருங்க, பொறுமையாக செயல்படுறான். இந்த சட்டம் எதுக்கு வந்துச்சு, எதனால் இந்த சட்டத்தை போட்டார் ராஜா கேட்குறான், விசாரிக்கிறான். போய்
அதற்குரிய நபர்கிட்ட போய் கேட்டு இந்த ராஜா கேட்ட கேள்விக்கு நான் ஆயத்தமாகி நான் பதில் சொல்லுவேன், எனக்கு டைம் வேணும், எனக்கு காலம் தேவைப்படுது கேட்டான். அவன் பெர்மிஷன் கொடுத்தான். பாருங்க, தேவ சமுதிரம் போய் காத்திருந்து அவன் தேவனை நோக்கி ஜெபிச்சான். 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள். அப்படி ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் இந்த தானியேலுக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார். இப்போ பாருங்க, 6ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? 2 பேர் 1:6 என்ன போட்டிருக்கு? பொறுமையோட தேவ பக்தி. சகோதரர்களை கூப்பிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிட்டு வச்சு நினைச்சான், ஜபிக்கிறான். தேவ பக்தி. இந்த தேவ பக்தி தான் இந்த தானியேலை காப்பாற்றினது. அல்லேலூயா. இதனால தான் இந்த தானியேலை சேர்ந்த அவருடைய நண்பர்களுக்கும் கிருபை பெருகினது. எப்படிலாம் கிருபை பெருகிச்சு? தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளையில நீங்கள் 2ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தானியேலுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குது. அதுக்கடுத்து தானியேல் நிமித்தமாக தானியேல் நண்பர்களுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குது. தானியேல் புத்தகம் 2ஆவது இடத்துல இந்த கடைசி பகுதி வாசிங்க. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இல்லை, கொஞ்சம் 46 வாசித்துறீங்களா? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்த. எவ்வளோ பெரிய ராஜா! தானியேலுக்கு முன்னாடி என்னச்சுனா தலையை தாழ்த்தி மூங்கறப்ப விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக. இது அனைத்தும் தானியேலுக்கு கிடைத்த கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்படி கிடைச்சு? அவருடைய திவ்ய வல்லமையினால. இந்த கிருபை எப்படி கிடைச்சு? இவனுடைய பொறுமை, இவனுடைய தேவ பக்தி, இவனுடைய இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வின் நம்முடைய ஆவிக்குரிய சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் கிருபையை தானியேலுக்கு பெருக பண்ணது போல நமக்கும் பெருக பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கடகடன்னு இப்போ வாசித்துட்டு இப்போது 2 பேர் 1:8 வாசிப்போம். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்தோம். அறிகிற அறிவு. இப்போ அவர் அறிகிற அறிவு நம்ம என்ன செய்யாதான்? வீணர்களும் கனியற்றவர்களுமாக இருக்க விடாது. அப்போ பவுல் அநேக பிரயாசப்பட்டு கலாத்திய பட்டணத்தில் இருக்கிற சபை வளர்க்குறார். ரொம்ப போராடி வளர்க்குறார். அப்படி வளர்த்துட்டு அந்த சபைக்கு நிருபம் எழுதும்போது வளர்ந்த சபை என்ன செய்யணும்னா விருத்த சேதனை செய்யணும், அதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்னாங்க? பழைய முறைமைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கடந்து போகிறாங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துட்டவங்க எக்காரணம் கொண்டும் பழசை தேடி போகவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம்னா இன்னும் முகூர்த்த தினத்தில் கல்யாணம் வைக்கக்கூடாது. சபையில் இருக்க யார் கல்யாணம் வச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த நாள் நல்ல வாய்க்குதோ அந்த நாளை செலக்ட் பண்ணி அந்த நாளை திருமணம் வைக்கணும். நீங்கள் காலண்டை திருப்பி பார்த்து பின்னாடி முகூர்த்த நாட்கள் போட்டுக்குன்னு சொல்லி அதை பார்த்து வைக்கிற பழக்கமே ஆவிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. உங்களுக்கு எந்த நாள் சௌரியமோ அந்த நாள் தான் என்ன ஆத்து. எந்த காலத்துக்கு ஒன்றும் நல்ல நேரம் அந்த குளிகை ராதுன்னு சொல்லிலாம் போட்டிருக்கும். வடக்கு தெற்கு அப்படிலாம் பார்த்து சிலர் நடப்பாங்க, வீடு குடியேறுவாங்க. நமக்கு அது கிடையவே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்காய் பட்ட பாடு வீணாய் போயிற்றோ. கலாத்தியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் அப்படித்தான் பவுல் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், எத்தனை பாடுகள். கொஞ்சம் முன்னாடி வாசித்து பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே,
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத போவடிக்கு உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினால் ஆவி பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்திஹீனரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. எவ்வளவுதான் முயற்சி எடுத்து வந்தாலும் நீங்கள் என்னாமத்து புத்தகத்தில் நசரே விரதத்தை குறித்து வேதம் வாசிக்கிறோம். அந்த நசரே விரதத்தில் வாழ்நாளில் இத்தனை வருஷங்கள் நான் நசரே விரதம் இருப்பேன்னு சொல்லி ஒருத்தன் பொருத்தனை பண்ணி கேட்டானா, ஒரு 20 வருஷம் நசரே விரதம் வச்சுங்க. அந்த 20 வருஷத்தில் 18 வருஷம் நசரே விரதத்தை கரெக்டாக கீப் பண்ணிவிட்டு 18வது வருஷத்தில் ஏதாவது ஒரு செத்த மிருகத்தை தொட்டுட்டான்னு வச்சுங்க, அப்படி நசரே விரதம் என்ன செஞ்சிடும்? பாழா போயிடும். அதோட முழுக்கு. அப்போ இவன் திரும்பமாக நசரத்தை அந்த 18 வருஷத்தை கண்டிப்பாக பண்ண முடியாது. இவன் 20 வருஷம் நசரத்தை சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தானா திரும்பமாக 20 வருஷம் இருக்கணும். இப்போ எவ்வளவு காலம் போகுது பாருங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த சாதாரண சிம்பிளான காரியம் தெரிஞ்சுக்கணும். இந்த 10th நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா ஃபெயிலான படத்தை மட்டும் நினச்சிடுறோம், எழுதி பாஸ் பண்ணுறோம். 9th இங்கிலீஷ் சரியில்லைன்னு சொல்லி இங்கிலீஷில் 9th ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா 9th திரும்ப எழுதும்போது எத்தனை பாடம் எழுதணும்? 5 பாடத்தையும் தான் எழுதணும். 9th ஃபெயிலான பாடம் கிடையாது. 9th ஃபெயில் ஆகிட்டோம்னா திரும்பி ஆனுவல் எத்தனை எழுதணும்? இன்னும் புதுசாக சொல்கிறேன். கவர்மெண்ட் பாஸ் தான் படிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் நம்முடைய பாடுகள் நம்முடைய பிரயாசங்கள் விருதாவாய் போயிடக்கூடாது. இதுதான் பரிசுத்த பவுல் பேதுரு மூலம் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்ன சொல்கிறாருனீங்கன்னா, வீணரும் கனி அற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த அறிகிற அறிவில், கர்த்தரை அறிகிற அறிவில் ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு கர்த்தர்களை வாழ்ந்துட்டு வந்தவங்க ஊடால ஒருத்தர் வந்து எவனோ வந்து குழப்பிட்டு போயிட்டான். இன்றைக்கி அதனால தான் நல்ல சபையில் சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஜெபக்கூட்டத்தில் போன மாத்திரத்தில் ஒரு நூதன உபதேசம், ஒரு புதிய உபதேசம், புதிய காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இடத்துல பைபிள் ஸ்டடின்னு சொல்லி நடக்குது. எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் சொல்லாதது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படி சொல்லி உங்களை என்ன செய்யணும், டைவர்ட் பண்ணிவிட்டு உங்களை திசையை திருப்பி விட்டுருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூதன கத்தை கேட்ட மாத்திரத்தில் ஐயோ பாஸ்ட் இத்தனால சொன்னதுன்னா வேஸ்ட்டு, இதுதான் உண்மையிலே இந்த பிசாசனை உங்களை அப்படியே முழுசு அனுப்பிச்சுன்னா திசையை திருப்பி விட்டுருவாங்க. ஜாக்கிரதையாக அநேக காரியங்கள் திருச்சபை விட்டுட்டு வெளியே போய் சில காரியங்கள் நம்ம கலந்து கொள்கிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு அப்படியும் இருத்துக்கு ஏற்ற விதத்தில் கொண்டு வந்து அப்படி உள்ளே நடிச்சு விட்டுருவாங்க. அதான் அந்த பழத்தில் ஊசியை குத்துற விதமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு உபதேசத்தை டைவர்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அது நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும். இப்படி தான் அநேகர் வேதத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு அநேக காலம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் கனி அற்றவர்களாய் இருக்கவே கூடாது, கனி உடையவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது கனி கொடுக்கணும் கூட சில நேரத்தில் கசப்பான கனி கொடுத்துருவோம், அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது இந்த கனி உடையவர்களாய் நம்ம காணப்படும் சொன்னீங்கன்னா அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துறதாக காணப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்துக்கு, இந்த சாந்தத்துக்கு முன்னாடி விசுவாசம் பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் என்பது இது கனியிலும் வரும், இது வரங்களிலும் வரும். வரங்களிலும் ஒன்று விசுவாசம், கனிகளிலும் ஒன்று விசுவாசம். இந்த விசுவாசம் உடையவர்களாக நம்ம எப்போதும் காணப்படணும். இந்த விசுவாசத்தை சில நேரத்தில் என்ன சொன்னால் பிசாசை தகர்த்து போட்டுருவான். நீதிமொழியில் வாசிப்பது இம்மெனையும் அலெக்சாந்தரும்
அப்படிப்பட்டவர்கள், அதாவது 1 தீமோத்தேயு 1 கடைசி வசனம் வாசிக்கிறோம். இவர்கள் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த அனேனியா சப்பீராள் என்று சொல்லப்படுதுன்னா கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் கர்த்தரை விசுவாசித்தாங்க, தங்களுடைய நிலத்தை விற்றாங்க, நிலத்தின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தை வச்சுட்டாங்க. ஆனால் வைக்கும் போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு போர்ஷன் நமக்கு இருக்கட்டும், ஒரு வேளை நமக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா செலவழிச்சுக்கலாம் அப்படி நினச்சிட்டாங்க. எத்தனையோ போர்ஷன், எத்தனையோ பங்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு பங்கு மாத்திரம் இவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆவியானவர் அங்கே நினச்சிட்டாரு, அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டார். நல்லா கவனிச்சுக்கலுங்க. இதனால இப்போது விசுவாசம் இவங்களுக்கு இல்லாமல் போனதுனால ஒரு பகுதி வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம் கர்த்தருக்கு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். விசுவாசம் இருந்துச்சுனாவே யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க போகிறோமே, எதுக்கு அதை வஞ்சிச்சு வைக்கணும்? அப்போ வஞ்சனை வந்துருச்சுனாவே அங்கே விசுவாசம் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசத்தில் குறைபடவே கூடாது. அப்போது கனியில் வருகிற வரங்களில் வருகிற இந்த விசுவாசம் நம்மளை குறைபடுச்சுன்னா நாம் கனியற்ற வாழ்வு வாழ்ந்துருவோம். இப்போது நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்கிற விசுவாசத்தில் வளர்வதாக காணப்படுவோம். அதனால தான் இந்த பேதுரு சொல்லும்போது, கர்த்தரா இயேசுவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றமாக இருக்க ஒட்டாது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி எனக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்வேன். எனக்கு வராது கூட என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வேன். கடினமானது கூட நான் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரிக்க முடியும். இதுதான் விசுவாசம், இதுதான் கனி நிறைந்த வாழ்வு. அப்போது அவரை அறிகிற அறிவில் கனி பெருகிக்கொண்டே போகும். கண்களை முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த ஜூன் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதின் தேவ சமூகத்தில் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தரோடு பேசி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய திவ்ய வல்லமையானது ஆண்டவரே, இந்த தெய்வீக வல்லமையானது எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திரும்படி நாங்கள் உண்மை அறிகிற அறிவில் வளர உதவி செய்யுங்க. உண்மை அறிகிற அறிவில் வளர்கிற பொழுது கர்த்தாவே, நாங்கள் தேவ சமூகத்தில் தைரியம் உடையவளாகும், விசுவாசம் உடையவளாகும், ஞானம் உடையவளாகும், இச்சை அடக்கம் உள்ளவளாயும், பொறுமை உடையவளாயும், தேவ பக்தி உடையவளாயும், சகோதர சிநேகம் உடையவளாயும் நாங்கள் காணப்பட்டு உம்மை அறிகிற அறிவிலே கனி கொடுக்கவும் வீணாய் போகாவிடிக்கு நாங்கள் வாழவும் உதவி செய்யுங்க. எவ்வளவு வளர்ந்த கலாத்திய சபை பவுல் பட்ட பாடலுக்கு வீணாய் போயிட்டோ என்று சொல்லி அங்கலாய்க்கிற அளவுக்கு மாறிப்போனார்களே. வசனத்தை கேட்கிற நாங்கள் அப்படி வீணாய் நாங்கள் போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கலாய் காணப்பட உதவி செய்யுங்க. வீணும் விருதாமாய் எங்கள் வாழ்வு கழியாதபடிக்கு திரும்பமாக நாங்கள் முயற்சி செய்து ஆவிக்கிற வாழ்வில் முதல் படியிலிருந்து ஏறி வராபடிக்கு நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாய் மேற்படி என்று சொல்லி மேற்படிக்கு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட பிள்ளைகள், வசனத்தின் அடிமை எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரை அறிவியில் வளர்களாய் காணப்பட உதவி செய்யும். துதிக்கான மகிமையை நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். வந்த பிள்ளையை ஆஸ்வதிங்க, சந்தோஷத்தினால் சமாதானத்தை நிரப்புங்க. கர்த்தர் பெரிய காரியம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.